இயற்கை வளத்தை ரசிக்கும் மக்கள் இயற்கையாக விளையும் மூலிகைகளை உட்கொள்வதில் தயங்குகின்றனர். எனவே இந்த மூலிகைகளில் இருக்கும் பயன்களும் அவற்றை நாம் உட்கொள்வதால் ஏற்படும் நன்மைகளும் என்ன என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். கோடைக்காலம் வந்துவிட்டது. கோடைக்காலம் வந்தாலே குளிர்ந்த பானங்கள், குளிரான பொருட்களை சாப்பிடுகின்ற ஆவல் நம்ம எல்லாருக்குமே அதிகமாகும். அந்த ஆவல் அதிகமாகும் போது தரமற்ற உணவுகளை, தரமற்ற குளிர்பானங்களை சாப்பிடும்போது நமக்கு உடனே சளி, இருமல், ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க முடியும். மூக்கிலேருந்து தண்ணி வடிந்து கொண்டே இருக்கும், பீனசம்னு சொல்லுவோம். சிலருக்கு தண்ணி வடியும், சிலருக்கு கட்டி கட்டியாக சளி வெளியில் வர்றதை பார்க்க முடியும். சிலருக்கு ஒரு சீசனில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கும். பெரும்பாலானவருக்கு பார்த்திங்கன்னா வருடத்தில் 365 நாளும் மூக்கில் தண்ணி ஒழுகிற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆன்டி அலர்ஜிக்குன்னு சொல்லக்கூடிய அலர்ஜியை குறைக்கக்கூடிய மருந்துகளை எடுத்தால் மட்டும்தான் வெளியிலே போக முடியும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா கைக்குட்டைகள் தண்ணீர் இப்படி பிழிகிற அளவுக்கு மூக்கிலேருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு இருப்பாங்க. ஆஸ்துமா, சைனசைட்டிஸ், பீனசம், பிரதிஷ்யாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். இந்த 4 பிரச்சனைகளும் பெரும்பாலான மருத்துவர்கிட்ட போகும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு உடம்புல அலர்ஜி இருக்குங்க, உங்களுக்கு தூசி ஒத்துக்கலைங்க, உங்களுக்கு கத்திரிக்காய் ஒத்துக்கலை, உங்களுக்கு தக்காளி ஒத்துக்கலை, உங்களுக்கு முட்டை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இதெல்லாம் ஊசி போட்டு கண்டுபிடிக்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை அப்போ இல்லையா? 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இருந்தது. இன்றைக்கு அலர்ஜின்னு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு மருத்துவத்தை மேல்நோட்டமாக பார்க்கின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தில் ஆதி காலத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தது. ஏன் ரோமானிய புத்தகங்களில் கூட பார்த்திங்கன்னா அலர்ஜி சம்பந்தப்பட்ட குறிப்புகள், இந்தியாவிலிருந்து ஜீவகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைத்தியர் இங்கிருந்து ட்ராவல் பண்ணி ரோமுக்கு போய் மூக்கில் வளர்ந்திருக்கக்கூடிய தசைகளுக்கான சிகிச்சையை கொடுத்து அங்கே ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட, சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரப்பி இருப்பதற்கான நிறைய கல்வெட்டு கூற்றுகளை கூட நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆயுர்வேத சித்த மருத்துவம் அந்த காலத்தில் உலகம் முழுவதும் பரவி இருந்தது. ஏன்னா உலகத்திலேயே ஆர்கனைஸ்டாக சொல்லப்பட்ட முதல் மருத்துவம் ஆயுர்வேத சித்த மருத்துவம் தான். அப்போ அந்த காலத்தில் ஏற்பட்ட அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படி குணமாக்கினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஹோம் ரெமெடி வச்சுருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடி. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பித்தாலே உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு பக்கத்துலேயே கண்டங்கத்திரியோட செடி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய காய் ஒரு 4 காய் எடுத்துப்பாங்க. வீட்டில் சுக்கு இல்லாத வீடே இருக்காது. ஒரு தட்டி ஒரு துளி சுக்கு எடுத்துப்பாங்க. சீந்தில் கொடி அதே மாதிரி தோட்டத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக அன்றைக்கி சீந்தில் கொடி இருந்தது. ஒரு சின்ன பீஸு அந்த கட்டையை மட்டும் கட் பண்ணி எடுத்துப்பாங்க, தண்டு பகுதியை. ஒரு 2 கிளாஸ் தண்ணி, 200 மில்லி தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 5 கிராம் இந்த கண்டங்கத்திரி, 5 கிராம் சுக்கு, 5 கிராம் சீந்தில் கொடியுடைய தண்டு, இது 3த்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை ஒரு 100 மில்லியாக குறைச்சிடுவாங்க, வடிகட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் திப்பலின்னு சொல்லக்கூடிய அந்த சூர்ணம், நமக்கு பொதுவாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சூர்ணம். அந்த சூர்ணத்தை சும்மா நம்ம ஊரில் எப்படி மிளகாத்தூள் இன்றைக்கி இருக்கோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா திப்பலி தூள் வீட்டு சமைய மசாலா பெட்டிலேயே இருக்கும். அந்த ஒரு சூர்ணத்தை எடுத்து லேசாக அதை தூவிட்டு கொடுத்துருவாங்க. ஒரு வாரம் அதை சாப்பிடுவாங்க. அந்த ஆஸ்துமா, சைனசைட்டிஸ், பிரதிஷ்யாயம், மூக்கில் தண்ணி விடுவது, அலர்ஜிக் சைனசைட்டிஸ், மூக்கில் தசை வளர்றது, இன்றைக்கி என்ன பேர் வேணால் நீங்கள் சொல்லுங்கள், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதாக இருந்தாலும் உடனே மறைந்து போகிறத பார்க்க முடியும். அஷ்டாங்க ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேத புத்தகத்தில் இதை சொல்லுவாங்க. வாக்ரி சுண்டி அமிர்தா கஷாய பிப்பலி சூர்ண சம்யுதக அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வகையான காய்ச்சலாக இருந்தாலும், சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவாக இருந்தாலும், இருமல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும், எந்த வகையான கோளாறுகளாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய மிக அருமையான ஒரு மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டங்கத்திரி 5 கிராம், சுக்கு 5 கிராம், சீந்தில் கொடியுடைய தண்டு ஒரு 5 கிராம், 200 மில்லி தண்ணீர், இது எல்லாம் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி 100 மில்லி ஆக்கி அந்த கஷாயத்தில் ஒரே ஒரு சிட்டிகை திப்பலி சேர்த்து
இந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது எவ்வளவு நாள்பட்ட ஆஸ்துமா, சைனசைட்டிஸ், அலர்ஜி சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் வேகமாக கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். இதற்கு அதிகமான செலவு ஒன்றுமே கிடையாது. பொதுவாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் இது 3மே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க ரொம்ப சுலபமாக ஒன்று பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடைக்கு போய் ஒரு 100 கிராம் சீந்தில் கொடி வாங்குங்க, ஒரு 100 கிராம் கண்டங்கத்திரி வாங்குங்க, ஒரு 100 கிராம் சுக்கு வாங்கிக்கோங்க. இது 3த்தையும் ஒன்றா கலந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் எழுந்த உடனே 200 மில்லி தண்ணீர் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இதை போடுங்க, கொதிக்க வைங்க. 100 மில்லியாக குறைச்சி வடிகட்டிடுங்க. அதில் சிறிதளவு பனங்கற்கண்டு இல்லை தேன் கலந்துக்குங்க. நான் சொன்ன மாதிரி திப்பலியுடைய சூர்ணம் ஒரு சிட்டிகை போடுங்க. காலையில் ஒரு வேளை, இரவு ஒரு மேலே, ஒரு 3 மாதம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அலர்ஜி, சைனசைட்டிஸ், ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப வேகமாக குணமடைந்து உடம்புடைய ஹெல்த் நல்லா முன்னேறதை பார்க்க முடியும். நிறைய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த தண்ணி கொட்டி 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 அவங்களால படிப்பில் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கிறத பார்க்கலாம். இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய, இதையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து நான் சொன்ன மாதிரி கண்டங்கத்திரி, சுக்கு, அதே போல் சீந்தில் கொடி கலந்த ஒரு கஷாயம். ஸோ இந்த ஒரு கஷாயத்தை தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி உபயோகப்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாள்தோறும் நம் வாழ்வில் பல புதிய பாடங்களை கற்கின்றோம். நாள்தோறும் நம் வாழ்வில் பல புதிய விஷயங்களை எதிர்கொள்கின்றோம். இவைகளில் இருந்து நாம் கற்றுணர வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் இந்த சாலை விபத்துகள் தொடர்பாக, நம்முடைய பாதுகாப்புகள் தொடர்பாக நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். ஆனால் வரக்கூடிய ஒவ்வொரு புள்ளி வருமே இந்த பிரச்சனையினுடைய வெவ்வேறு பரிமாணங்களை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. சமீபத்தில் அப்படி வெளியிடப்பட்ட ஒரு புள்ளி விவரம் என்பது ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மையை நமக்கு சொல்கிறது. அதாவது கடந்த ஆண்டில் மட்டும் சாலை விபத்துகளில் உலகம் முழுக்க இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 1,15,000 பேர் என்று சொல்கிறது. இந்த 1,15,000 பேர் ஒரு ஆண்டில் சாலை விபத்துகளில் இறந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்தால் கூட இவ்வளவு பேர் இறப்பார்களா என்பது சந்தேகம். அந்த அளவிற்கு இவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த புள்ளி விவரம் இன்னும் கூட மிக ஆழமாக பல உண்மைகளை நமக்கு சொல்கிறது. அதில் 14% மரணங்கள் என்பது இந்தியாவில் நடந்திருக்கிறது என்பதுதான் அதில் மிகவும் கவலைப்படத்தக்க ஒரு விஷயம். சரி, இந்த 1,15,000 பேரில் இறந்தவர்களில் என்னென்ன விதமான காரணங்களுக்காக சாலை விபத்துகளில் மனிதர்கள் இறக்கிறார்கள் என்று பட்டியலிடுகிற போது அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் செல்ஃபோன் உபயோகத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய சாலை விபத்துகளாகும். கிட்டத்தட்ட 3000 பேர் செல்ஃபோன் உபயோகிப்பதன் காரணமாக உருவான சாலை விபத்துகளில் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. இது உண்மையிலேயே நம்முடைய மனோபாவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது குறிக்கிறது. ஏனென்று கேட்டால், நாம் பொதுவாக சாலைகள் என்பது சாலை விதிகளை பின்பற்றி நம்முடைய உயிரையும் மற்றவர்களுடைய உயிரையும் கவனமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கஸ் விளையாட்டு என்று தான் சொல்ல வேண்டும். அதுவும் இதுபோன்ற நெரிசல் மிகுந்த சாலைகளில், போக்குவரத்து மிகுந்த சாலைகளில் நாம் எந்த அளவிற்கு கவனமாக நாம் வாகனங்களை செலுத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு பல்வேறு விதமான பாடங்கள் இருக்கின்றன. ஆனால் செல்ஃபோன் பேசிக்கொண்டே காரை ஓட்டுவது அல்லது வாகனங்களை இயக்குவது, இன்னும் சிலர் நீங்கள் இருசக்கர வாகனங்களை கூட ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டே அந்த பேசிக்கொண்டே அவர்கள் செல்வதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு சாலையில் நீங்கள் பயணம் செய்கிற போது, நீங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டுகிற போது உங்களுக்கான அனைத்து விதமான கவனத்தையும் நீங்கள் வேறு எங்கோ இருக்கக்கூடிய ஒருவரிடம் நீங்கள் செலுத்துகிற போது உங்கள் சுற்றுச்சூழலில் எதிர்பாராமல் நிகழக்கூடிய விஷயங்களிலிருந்து உள்ளுணர்வின் அடிப்படையில் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய பல விஷயங்களில் நீங்கள் கவனமற்றவர்களாகி விடுகிறீர்கள். வாகனம் ஓட்டுகிறவர்கள் மட்டுமல்ல, மாறாக சாலைகளில் நடந்து செல்லக்கூடியவர்கள், இன்றைக்கு சாலைகள் நடந்து செல்லக்கூடியவர்கள் கணிசமானோர் செல்ஃபோனில் பேசிக்கொண்டோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த குறுஞ்செய்திகளை அனுப்பிக்கொண்டோ செல்வதை நாம் பார்க்கிறோம். இது உண்மையிலேயே எவ்வளவு ஒரு ஆபத்தான பழக்கம் என்பதை நாம் பலமுறை பல விபத்துகளை பார்த்தும் நாம் உணரவில்லை. சமீபத்தில் கூட ஒரு பெண் சாலையில் செல்ஃபோனில் பேசிக்கொண்டே சென்றபோது அவர் ஒரு டேங்கர் லாரியால் தூக்கி வீசப்பட்ட ஒரு செய்திகள் எல்லாம் மிக பெரிய அளவிற்கு பத்திரிகைகளில் வெளிவந்தன.
அப்படி இருக்கிற போது இந்த செல்ஃபோன் அப்சஷன் என்பது நம்முடைய உயிரை விலை கோரக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி எழுகிறது. உண்மையிலேயே நாம் இதை பற்றி எந்த விதமான பார்வையும் மற்றவர்களாக இருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்று கேட்டால் ஒரு ஆய்வு ஒன்றை நடத்தினார்கள். ஒரு தனியார் ஒரு செல்ஃபோன் நிறுவனம் ஒரு ஆய்வை நடத்தினார்கள். அதில் 94% மக்களுக்கு நீங்கள் சாலைகளில் செல்லுகிற போது அல்லது வாகனம் ஓட்டுகிற போது செல்ஃபோன் பயன்படுத்தினால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆனால் நன்றாக தெரிந்து அதில் ஒரு அபாயம் இருக்கிறது என்று நமக்கு தெரிந்தும் கூட நாம் அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இது நமக்கு ஒரு மிகப்பெரிய மனநோயாக மாறிவிட்டது என்றுதான் அர்த்தம். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது, எப்படி எதிர்கொள்வது? ஏனென்றால் நீங்கள் சாலை விபத்துகளில் உயிரிழப்பவர்கள் அல்லது உடல் ஊனப்படுகிறவர்கள் இப்படியாக ஏராளமான துயரக்கதைகளை நாம் தொடர்ந்து கேட்ட வண்ணம் இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நமக்கு எதிர்பாராமல் ஏற்படுகிற விபத்துகள் ஒருபுறம் போக நாமே வலிந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய இந்த விபத்துகளை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் முக்கியமான கேள்வி. முதலாவதாக நம்மை நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அவர்களால் ஒரு மணி நேரம் அவர்களுடைய அலைபேசியை உபயோகிக்காமல் இருந்தால் அவர்களுக்கு ஒரு விதமான பதட்டம் வந்து விடுகிறது. நமக்கு யாராவது ஒரு செய்தி அனுப்பியிருப்பார்கள் அல்லது நாம் யாராவது தொடர்பு கொள்ள முயற்சித்திருப்பார்கள். இதை பற்றி நிறைய ஆய்வுகள் கூட நடத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒரு 5 மணி நேரம் அந்த செல்ஃபோன் உபயோகத்திலிருந்து விலக்கி வைத்துவிட்டு அவர்களை பிறகு ஃபோனை அவர்களுடைய கையில் கொடுத்த பிறகு எல்லோரும் எவ்வளவு பதட்டத்துடன் தங்களுக்கு ஏதாவது செய்திகள் இருக்கிறதா, யாராவது தங்களை அழைத்திருக்கிறார்களா என்று பார்ப்பதும், தங்களுக்கு செய்திகளோ அழைப்புகளோ இல்லாத போது அவர்கள் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய மனச்சோர்வுக்கு ஆட்படுகிறார்கள் என்றெல்லாம் அந்த ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. செல்ஃபோனை உபயோகிப்பது தொடர்பாக நமக்கு எத்தகைய மனோபாவம் இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான கேள்வி எழுகிறது. உண்மையிலேயே நாம் இதை ஒரு தொடர்பியல் கருவி என்று பார்ப்பதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக நாம் இன்றைக்கு மாற்றிவிட்டோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற போது சுற்றுச்சூழலில் யார் கவனத்தோடு இருக்கிறார்களோ, சுற்றுச்சூழலின் மீது யார் அக்கறையுடன் இருக்கிறார்களோ, அந்த கவனமும் அக்கறையும் தான் நம்முடைய உயிருக்கும் மற்றவருடைய உயிருக்கும் பாதுகாப்பானதாக இருக்க முடியும். மாறாக நீங்கள் செல்ஃபோன் போன்ற கருவிகளை நம்முடைய உறுப்புகளில் ஒன்றாக மாற்றுவது அல்லது நம்முடைய மூளையின் ஒரு பகுதியாக மாற்றுவது என்பது நிச்சயமாக பல்வேறு விதமான எதிர்மறை விளைவுகளை தொடர்ந்து ஏற்படுத்துகின்றன. அந்த வகையில் நாம் இந்த கருவிகளை உபயோகிப்பதில் நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை பற்றி ஒரு சுய பரிசோதனை நமக்கு இருப்பது மிக மிக முக்கியம். அந்த சுய பரிசோதனை ஒன்றுதான் நம் உயிரையும் மற்றவருடைய உயிரையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, நாம் இந்த கருவியை அதனுடைய உண்மையான அர்த்தத்தில் பயன்படுத்துவதாக இருக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாதனைகளை படைப்பதற்கு காலங்கள் தேவையில்லை. செவிகளால் கேட்பதும் அவற்றை உணர்வதுமே நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. எனவே நம் விடியலிவா நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பார்க்கலாம். விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலிவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு இ. முத்துக்குமார். ஒரு அரசியல் விமர்சகரா இன்னைக்கு இருக்கிற சூழல் ஒரு சரியான முறையில் அரசாங்கம் செயல்படாதனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, மக்களோட பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது எவ்வளோ தீவிரமாக இருக்குது, அதை சரியான முறையில் அணுக வேண்டிய அரசு எப்படி கையாளுது, இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு அரசியல் விமர்சகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். அரசியல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாட்டு மக்களோட தேவைகள், அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் அதை தாண்டி அவங்களுடைய முழுமையான வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னும் போது ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும், அது சரியான முறையில் நடக்காததுனால இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஒரு அடிப்படை தேவை கூட சரியான முறையில் பூர்த்தி அடையாத ஒரு நிலையில் மக்கள் எவ்வளோ தூரம் ஒரு பெரிய பரிதவிப்புக்கு உள்ளாகிருக்காங்க. முடிவுகள் அப்படின்னு வரும்போது ஒரு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பார்வை, அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுடைய பார்வைகள் சார்ந்த பல விஷயங்களை எங்க நேரிலோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல அரசு செயல்பாடு, நடைமுறை, கொள்கை இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்காங்க? தமிழ்நாட்டில் இப்போ 20 லட்சம் மாணவர்கள் கடந்த இந்த வாரத்தில் மட்டும் 10th அதே மாதிரி +2 படிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறாங்க.
இவருடைய எதிர்காலம் என்பது நாம் ஒரு நல்ல படிப்பை நோக்கி போக போகிறோம், கல்லூரி நோக்கி போக போகிறோம், கனவுகளோடு தான் வெளியே வராங்க. ஆனால் அவர்களுக்கான கதவுகள் மகிழ்ச்சிகரமான எதிர்கால வாழ்வு என்பது இருக்கிறதா என்றால் பெரிய கேள்விக்குறி. நீட்டு தேர்வுங்கிறாங்க. உங்களுடைய எதிர்கால படிப்பு முழுவதுமே பணம் சார்ந்து இருந்தால்தான், வசதி இருந்தால்தான் படிக்க முடியுங்கிற நிலைமை ஆரம்பத்திலே அவருடைய கனவுகள் தடை செய்யப்படுது. கல்வி என்பது ரொம்ப முக்கியமானது. +2 முடித்த பிறகு நான் அடுத்து மருத்துவராக போனோம், பொறியாளராக போனோம், அல்லது இதர தொழில் படிப்புக்கு போன நடக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை வசதிகளை செய்து தர வேண்டியது ஒரு மாநில அரசாங்கத்துடைய மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது. ஆனால் மாநில அரசாங்கம் இது சம்பந்தமாக எந்த விதமான கொள்கை அக்கறையோடு அவர்களுக்கான வாழ்வை கல்வியை உறுதி செய்யக்கூடிய எந்த நடவடிக்கையும் இருப்பதா இதுவரையிலும் தெரியல. இதுவே மிகப்பெரிய இடியாக பெற்றோர்களுக்கு மாறுது. இந்த பசங்க படிச்சுட்டு வந்தால் தான் நம்ம அடுத்த குடும்பம் நல்லா நடத்த முடியுங்கிற கனவோடு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தமிழக அரசனுடைய செயல்பாடு மாற்றியிருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒரு செயல். ஒரு அரசு தான் ஆட்சி பொறுப்புக்கு வரதுக்கு முன்னே ஏராளமான வாக்குறுதிகளை தந்து தான் ஆட்சி பொறுப்புக்கு வராங்க. இந்த அரசு 1.5 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இதனுடைய அரசினுடைய தொடர்ச்சி இவங்க முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியோடு ஒப்பிடுகிற போது ஏறக்குறைய 7 ஆண்டு காலம் இந்த ஆட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்குது. குடிப்பதற்கு தண்ணீரற்ற ஒரு நிலைமை தமிழகம் தவித்து கொண்டிருக்கிறது. குடிக்க தண்ணி தர வேண்டிய ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற அடுத்த தலைமுறையும் இந்த தலைமுறையும் குடிப்பதற்கான சாராயத்தை கவர்மெண்ட்டு நீ கட்டாயப்படுத்தி குடி அப்படின்னு சொல்லிட்டு கடைகளை திறக்கிறாங்க. தெருவுக்கு தெரு என்பது தெருவினுடைய குழாய்கள் கிடையாது, நகராட்சிகள் செயல்படாத ஒரு நிலைமை இருக்குது. அப்போது அவசியமான அத்தியாவசியமான குடி தண்ணீர் என்பதும் வறட்சி கடுமையாக ஏற்பட்டிருக்கிற பின்னணியில் அதுக்கான உறுதி செய்ய வேண்டிய ஒரு அரசு அதை செய்யலை. மாறாக தெருக்களில், குடும்பங்கள் இருக்கக்கூடிய இடங்களில், கல்விக்கூடங்கள் இருக்கக்கூடிய இடங்களில், கோவில் பகுதிகளெல்லாம் கட்டாயப்படுத்தி புதிதாக சாராய கடைகள் திறக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு அரசு அதிகாரிகளும் ஆளுங்கட்சியினரும் வலுக்கட்டாயமாக செயல்படுகிறார்கள். அதை எதிர்த்து ஜனங்க கடுமையாக போராடுகிறார்கள். தமிழ்நாட்டில் இதுவரையிலும் காணாத மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பெண்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் வந்திருக்குது. பெரிய அதிசயம். நாங்கள் குடிக்க மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கடைகளை அடித்து நொறுக்கிறாங்க. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் உள்பட தலையிட்ட பிறகும் கூட அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இது ஒரு பக்கம் பெண்கள் மாணவர்களுக்கான போராட்டமாக ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தமிழ்நாட்டில் ரேஷன் பொருள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரேஷன் கடைகளே இருக்கும், ஆனால் ரேஷன் கடையில் மலிவான பொருள் கிடைக்காது என்பது இப்போது ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் மாறி இருக்குது. 500 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் ரேஷன் கடை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு கடையிலையும் 2500 கார்டு, 3000 கார்டு, பெரிய அளவுக்கு ஜனங்க வெயிலில் காத்து கிடக்கிறாங்க. விலையெல்லாம் அரிசி வழங்கப்படும் இவங்க சொன்னாங்க. இப்போ அந்த அரிசி முழு கடத்தப்படுகிறது லாரியில் டன்னாக. ஆனால் மக்களுக்கு கிடைக்கல. மத்திய அரசாங்கம் கொடுக்குற அரிசியினுடைய அளவு குறைக்கிறாங்க, விலையை கூட்டியிருக்கிறாங்க. 1 கிலோ அரிசி 8 ரூபா கொடுத்துருந்தாங்க, இப்போ 24 ரூபா அளவுக்கு மத்திய அரசாங்கத்துடைய பாஜக அரசாங்கம் கொண்டு வராங்க. அதை எதிர்த்தோ அல்லது அதை கடுமையாக ஆட்சேபனை செய்யவோ, மலிவிலையில் கொடுக்க வேண்டும் என்று போராடவோ ஒரு திராணியற்ற ஒரு அரசாங்கமாக தமிழ்நாட்டில் ஒரு முதுகெலும்பற்ற ஒரு அரசாங்கமாக அது இருக்குது. உணவுக்கு உத்தரவாதம் கிடையாது, படிப்புக்கான எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. அடிப்படை வசதிகள் என்று சொல்லக்கூடிய கிராமப்புறங்களுக்கு சாலை என்பது நகர்ப்புறத்தில் வேணால் நீங்கள் பெரிய அளவுக்கு கட்டமைப்பு இருக்கும். நீங்கள் ஒரு நகரத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் கிராமங்களுக்கு போனீங்கன்னாக்கா சாலைகளே கிடையாது. இது முழுவதும் தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான அடிப்படையான வாழ்வாதாரங்கள் சம்பந்தமாக இந்த அரசு ஒரு சரியான கொள்கை ரீதியான முடிவுகள் எடுத்து அரசினுடைய பணத்தை மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய எந்த செயல் திட்டமும் இந்த அரசுக்கிட்ட இருக்கிறதா கண் முன்னாடி தெரியல. இதுதான் மிக கொடூரமான ஒரு ஆட்சியை கடந்த 50 ஆண்டுகளில். ஏன்னா 67 காங்கிரஸ் அதுவரையிலும் 20 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. 67க்கு பிறகு 50 ஆண்டு காலம் மாநில நம்முடைய திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்காங்க. பல நன்மைகள் இந்த ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது கடந்த கால ஆட்சியோடு ஒப்பிடுகிற போது. ஆனால் இந்த அதிமுகவினுடைய ஆட்சியினுடைய அவலம் என்பது கடந்த கால சாதனைகளை எல்லாம் கடந்த 50 ஆண்டு காலத்தில் திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த பல சீர்திருத்த ஜனநாயக ரீதியான சில உரிமைகளை எல்லாம் பறிகொடுக்கிற ஆட்சியாக இந்த 7 ஆண்டு கால அதிமுக ஆட்சி இருப்பது என்பதுதான் வேதனையான ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக சார். இப்போ இந்த ஆட்சியே தொடருது அப்படின்ற ஒரு சூழலில் இந்த ஆட்சி தொடருமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட மக்கள் இருக்கும்போது இன்றைய தேவைகளை பற்றியும் இன்றைய உரிமைகளை பற்றியும் மத்திய அரசிட்ட குரல் கொடுக்க வேண்டிய மாநில அரசு எப்படிப்பட்ட ஒரு போக்கை கடைபிடிக்குது? ஒரு அரசாங்கம், தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக அரசுனா அவங்க 6 கோடி மக்களினுடைய பிரதிநிதி. அந்த அரசுக்கு ஒரு முதுகெலும்பு இருக்கணும். என்னுடைய கவர்மெண்ட்டினுடைய ஒரு பாலிசி, என்னுடைய கொள்கை என்பது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு அரசு என்கிற முறையில் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கடந்த காலத்தில் மாநிலத்தினுடைய சுயாட்சிக்காக போராடிய பாரம்பரியமிக்க தமிழக அரசும் அரசியலும் உண்டு. ஆனால் இந்த அரசியலையெல்லாம் பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில் இன்றைய அரசு இதுவரையிலும் தமிழகம் சந்திக்காத ஒரு முதலமைச்சரை, ஒரு அரசாங்கத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக
ஒரு பிரதமர் மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் வந்து தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலர் உட்காந்து ஒரு ஆய்வு நடத்தக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மாதிரி தாக்கிட்டார், இதை ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஆகிட்டார். ஒரு முதலமைச்சர் பிரதமர்கிட்ட போய் கூனி குறுகி தன்னுடைய மனுக்களை கொடுக்குறார். இவர் கொடுத்த 40க்கும் மேற்பட்ட எந்த கோரிக்கைகள் மீதும் இன்று வரையிலும் இந்திய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக இதுவரையிலும் தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை விவசாயம். 39,000 கோடி ரூபாய் கடந்த 1.5 ஆண்டு காலத்தில் வறட்சியினாலும் புயலாலும் பாதிக்கப்பட்டு தான் வாங்கிய கடனுக்காக அந்த கடனை அடைக்க முடியாமல் கௌரவமாக வாழ்ந்த விவசாயிகள் 400 பேர் செத்துவிட்டதாக அரசு ஆவணங்களின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டிருக்குது. விவசாயிகள் தற்கொலை அது கொலை, அது இந்த அரசாங்கத்துடைய கொள்கை. அப்போ 39,000 கோடி ரூபாய் என்னுடைய கடனை அடைக்கணும்னு 40 நாளாக அங்கே வந்து விவசாயிகள் வந்து டெல்லி தலைநகரில் வந்து கடும் வெயிலில் எல்லா விதமான போராட்டத்தையும் நடத்திட்டாங்க. அவர்களுடைய நியாயத்திற்காக தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் தமிழ்நாட்டில் வந்து கடந்த 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஒட்டுமொத்த தமிழகமே தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்திய அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று குரல் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழக அரசாங்கத்துடைய முதலமைச்சர் நம்ம சார்பாக பேச போகிற ஒரு அரசாங்கம் அந்த அரசுக்கிட்ட வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தமிழ்நாட்டு தேவைகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் இல்லை. மாறாக வந்து ஒரு பெரிய முதலாளிகிட்ட ஒரு அடிமை எப்படி கூனி குறுகி இருப்பாரோ அப்படித்தான் இந்தியாவினுடைய கம்பீரமான ஒரு அரசாங்கத்தின் முன்னால் தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை பறிகொடுக்கிற ஒரு அரசாங்கமாக ஒரு அடிமை ஒரு மனிதராகத்தான் தமிழ்நாட்டினுடைய அரசு பிரதித்துவம் கடந்த 3-4 மாத காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப வேதனையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்துகிறார்கள் மத்திய பாஜகவினுடைய மோடி அரசாங்கம். நம்ம அதிமுகவினுடைய எம்பிக்கள் ஒரு 50 பேர் போயிட்டு தம்பிதுரை அவருடைய தலைமையில் போய் காத்துன்னு கிடக்கிறாங்க ஒரு பிரதமரை சந்திக்கிறதுக்கு. அது எந்த கட்சியாக வேணும் இருக்கலாம். ஆனால் 50 எம்பிக்கள் என்பது தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள், அவங்க மக்கள் பிரதிநிதி. ஆனால் மத்திய பிரதமர் வந்து அவங்கள சந்திக்கலை. ஆனால் எந்த செல்வாக்கும் இல்லாத பன்னீர்செல்வத்தை உடனே கூப்பிட்டு பார்க்குறாரு. பல கலைஞர்களை பல பேரை வந்து சந்திக்கிறாரு. ஆனால் அரசாங்கம் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரதித்துவத்தை புறக்கணிக்கிறது மத்திய அரசாங்கம். அது குறித்து கேள்வி கேட்கவோ இன்னும் சொல்லப்போனால் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா மத்திய அரசாங்கத்தை எந்த விமர்சனமும் செய்யாதீர்கள் என்று ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஓப்பனாக வெளிப்படையாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து என்ன ஆயிட்டீங்க? கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கத்துடைய சிறந்த அடிமைகள் யார் என்பதுதான் இப்போ இது ஆளுங்கட்சியின் சார்பாக நடக்கக்கூடிய போட்டியாக இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக மத்திய அரசாங்கத்திலும் போராடுகிற ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு அரசாக இந்த அரசு இருப்பதாக சமீபத்தில் நடந்த எந்த சம்பவங்களும் உறுதி செய்யவில்லை. கண்டிப்பாக சார். இப்போ விவசாயிகள் பிரச்சனைகள் பற்றி சொன்னீங்க. அவங்க நேரடியாக போய் 300 நாட்களுக்கு மேலே மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்துட்ருக்கிற இந்த ஒரு சூழலில் அவங்களுடைய அந்த கடன் தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற ஒரு அடிப்படை பிரச்சனையை சொல்லி அவங்க கேட்டுக்கூட அவங்க செவி சாய்க்கலன்னும் போது அதிமுக அரசும் அதற்கான ஒரு முடிவுகளை எடுக்காத சூழலில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அரசு பொறுப்பேற்ற முதல் கையெழுத்தே விவசாய கடன்கள் தள்ளுபடி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கையாண்டிருக்கார். இன்னைக்கு விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள் இவ்வளோ தூரம் தீவிரம் அடைஞ்சிருக்கும் போது கடந்த கால திமுக ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த அணுகுமுறை எப்படி இருக்கு சார்? கடந்த ஆட்சி காலத்தில் வந்து கலைஞர் தலைமையில் ஆட்சி இருந்தபோது சில குறிப்பிடத்தக்க அறிவிப்புகள் நடைமுறைக்கு வந்தது. அரிசி விலை குறைப்பு மட்டும் இல்லை, இப்போ விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரம், அதே மாதிரி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டது கலைஞர் தலைமையிலான ஆட்சி காலத்தில் தான் அந்த அறிவிப்புகள் வந்தது. இன்றைக்கு வரையிலும் அதனுடைய தொடர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. பல சமூக நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து வட இந்திய மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்குற போது இங்கு வந்து நம்முடைய கடந்த கால ஆட்சிகள் கொண்டு வந்திருக்கிற சில சீர்திருத்தங்கள், சில மக்கள் நலன் சார்ந்த சமூக நலத்திட்டங்கள் என்பது அடித்தட்டு மக்களுக்கு முன்னேறிய மாநிலம் தான் தமிழ்நாட்டில். அது ஒன்றும் குறிப்பிட்டு சொல்ல யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்று அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் உதாரணமாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சட்டமன்றமே எதிர்க்கட்சி உள்பட எங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் தமிழக நலனுக்காக நாம் ஒன்றுபட்டு நிற்போம்னு கொண்டு வந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்ட பிறகும் இந்த அரசு வந்து அதை பெறுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. விவசாயிகளுடைய போராட்டம் வெறும் 39,000 கோடி கடன் தள்ளுபடி மட்டும் அவங்க கேட்கலை. மழை பொழியவில்லை, கடந்த காலத்தில் கடன் இருக்கிறது, தான் விளைவிக்கிற விளைபொருளுக்கான நியாயமான விலையை கூட எங்களால் தீர்மானிக்க முடியவில்லை. தண்ணீர் என்பது தமிழ்நாட்டினுடைய துரஷ்டவசம் என்னன்னு சொன்னாக்கா நமக்கு எல்லாமே அண்டை மாநிலங்கிறது தண்ணீரை பெறுகிற மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது. முல்லை பெரியாரா கேரளா தர வேண்டும், காவிரியா கர்நாடகம் தர வேண்டும், பாலாரா ஆந்திரா தர வேண்டும். இந்த 3 மாநிலங்களும் தங்கள் நலன் சார்ந்துதான் அவர்கள் முன்னின்று நிற்கிறார்களே தவிர தண்ணீரை பெறுகிற இயற்கை நீதியின் அடிப்படையில் கூட தமிழகத்திற்கு எந்த மாநிலங்களும் தங்களுக்கான நியாயத்தை வழங்க முன்வரவில்லை. ஆகவே தான் விவசாயம் எதிர்காலம் இருக்குமா? பாலாறு வறண்டு கிடக்கிறது. இதுவரையிலும் நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அப்படி ஒரு ஆறை நாங்கள் பார்த்ததே கிடையாது. வந்த தண்ணீரை சேமிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் நம்முடைய
கடந்த கால நம்முடைய ஆட்சி தொடர்ச்சியான வாதங்களின் அடிப்படையில் பெறப்பட்ட மேலாண்மை வாரியம் அமைப்பது சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட மத்திய அரசாங்கம் தானாகவே முன் வந்து அப்படி அமைக்க முடியாது என்று சொன்னதன் மூலம் தமிழகத்திற்கு ஒரு அப்பட்டமான துரோகத்தை பாஜக அரசாங்கம் இந்த நதிநீர் பிரச்சனையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதை எதிர்ப்பதற்கான தைரியம் கூட இந்த அரசாங்கத்துக்கு இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. அது குறித்து விவாதிப்பதற்கு கூட சட்டமன்றத்தை கூட்டுங்கள் என்று எதிர்க்கட்சிகள் தலைவர் தலைமையில் எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் வந்து எந்த பதிலும் இல்லை. இப்படி தமிழகத்துடைய நலன் முழுவதும் புறக்கணிக்கிற ஆட்சி ஒரு பக்கம். கடந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது கடந்த காலத்தில் ஒரு நல்ல சூழல் இருந்தது. தமிழகத்தில் தமிழ்நாட்டினுடைய தேவைகளை கேட்கக்கூடிய ஒரு அரசாக இருந்தது. அதன் மீது முடிவெடுக்கிற அரசாக இருந்தது. அந்த முடிவு நடைமுறைக்கு வந்த அனுபவங்களையும் பார்த்த தமிழகம் இன்று எதையும் நிறைவேற்ற முடியாத, கொள்கை முடிவெடுக்க முடியாத, ஒரு நிறைகுடம் இல்லாத ஒரு குடத்தை போல தள்ளாடி கொண்டிருக்கிற ஒரு அரசாக இந்த அரசாங்கத்தை பார்க்கிறோம். தலையில்லாத ஒரு மனிதனுக்கு எப்படி அவனை மனிதன் என்று சொல்ல மாட்டார்களோ அது முண்டன் சொல்லுவாங்க. இந்த அரசாங்கத்திற்கு தலை யார் என்றே எங்களுக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்களாக தான் பார்க்குறாங்க. ஒரு சிறந்த தலைமை இல்லை, யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு பிரச்சனை என்றால் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி, ஒரு கவர்மெண்ட்டுக்கு இல்லாத ஒரு நிலைமை இருப்பதாகத்தான் தமிழகம். இது மொத்த தமிழ் மக்களையும் பாதிக்கிறது என்பதுதான் பிரச்சனை. இது வெறும் அதிமுக பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனையாகத்தான் தமிழக மக்கள் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இயற்கையை சார்ந்து சொல்கிறோம். முன்னாடி நீங்கள் சொன்னீங்க மழை, அந்த நதிநீர் நம்மளுக்கு சரியான முறையில் கிடைக்கலன்னு. வெள்ளம் வந்தாலும் பாதிக்கப்படுறோம், வறட்சி வந்தாலும் பாதிக்கப்படுறோம். இதே நேரத்தில் இப்போது தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏரிகள் இதெல்லாம் குளங்களை தூர்வாரணும் அப்படின்ற ஒரு முயற்சியை இன்னைக்கு எடுத்திருக்காரு. இது ஒரு தன்னெழுச்சியாக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏரி குளங்கள் அட்லீஸ்ட் நமக்கு இருக்கிற நீர்நிலைகளை சரிவர பராமரிக்கணும், காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு முனைப்புடன் அரசு செயல்பட்டிருந்தா இன்னைக்கு வெள்ளம் வந்த காலத்துல நம்ம நீரை சேமிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆமாம், நல்ல இப்போ வந்திருக்கிற இந்த முயற்சி என்பது அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் வெறும் மேடையில் முழங்குவதும் அறிக்கையில் விடுவது மட்டுமல்ல, களப்பணியில் சமூகத்தில் ஈடுபடுவது என்பது அது ஒரு நல்ல முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் அது வரவேற்கப்பட வேண்டிய காட்சி. தமிழ்நாட்டில் வந்து வறட்சியோ அல்லது வந்து அதிகமான மழையோ இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ஒன்று தான். இது ஒன்றும் இயற்கையினுடைய சீரழிவுலாம் கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் வந்து உள்வாங்கி கொண்டு அதை பக்குவப்படுத்தி கொண்டு மண் வளத்தையும் மனித வளத்தையும் பாதுகாக்கிற ஆற்றல் இன்றைக்கு மனிதர்களுக்கும் அரசுக்கும் தேவைப்படுகிறது. இப்போ உதாரணமாக இடதுசாரிகள் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. கடந்த ஐக்கிய முன்னணி திமுகவும் ஆட்சி பொறுப்பிலிருந்து ஐக்கிய முன்னணி முதல் ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தில். அதன் மூலமாக வந்து கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு, ஏரி குளங்கள் நீர்பிடிப்பு உள்ள பகுதிகளில் கால்வாய்கள் ஆழப்படுத்துவதன் மூலமாக வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு மழை பருவ காலத்தில் பெய்கிற போது வந்து உங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து கிடைக்கும், நிலத்தினடி நீரை வந்து ஈர்க்க முடியும், விவசாயம் அதன் மூலம் பாதுகாக்கப்பட முடியும் என்கிற முறையில் மனிதர்களையும் மண்ணையும் பாதுகாக்கிற திட்டத்தை முன்மொழிந்தார்கள். அந்த திட்டம் சிறந்த முறையில் இருந்தது. ஆனால் இந்த அரசு வந்த பிறகு, மோடி அரசு வந்த பிறகு 100 நாளை 40 நாளாக குறைக்கிறார்கள். அதற்கான கூலிகள் வழங்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஏரி அமைப்புகளையும் பல்வேறு விதமான அரசு நிலம் சார்ந்த நீர்நிலை பிடிப்புகள் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்திருப்பது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். பெரும் நிறுவனங்கள் முழுவதும் அந்த இடத்த வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. அதை வெளியேற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. இதையெல்லாம் செய்திருந்தால் நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்து கோவில்கள் நிறைந்த ஒரு மாநிலம், குளங்கள் ஆழப்படுத்தியிருக்கணும், ஏரிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கணும், கால்வாய்கள் முழுவதும் தூர்வாரப்பட்டிருக்க வேண்டும். இது முழுவதும் செய்திருந்தாலே கடந்த 8 மாதத்துக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய மழை பெய்தது இந்த வட மாவட்டங்களில், நம்ம காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம். அந்த தண்ணி பாதுகாப்பதற்கு எந்த நடவடிக்கையுமே இல்லை. அதெல்லாம் சேமித்திருந்தால் இந்த அண்டை மாநிலங்கள் தண்ணி தரலனா கூட நிலத்தடி நீரை வைத்தாவது நம்மால் படைத்து கொண்டிருக்க முடியும். இப்போ வந்து 300 அடி 400 அடி போட்டால் கூட நிலத்துக்கு கீழே இருந்து தண்ணீர் எடுக்க முடியாது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய ஒன்று அண்டை மாநில தண்ணீரை பெறுவது ஒரு வழி. இன்னொரு வழி அதை விட முக்கியமானது நிலத்தடி நீர் சேமிப்பு. நம்முடைய பாரம்பரியமான குளங்களும் ஏரிகளும் நீர்நிலைகளையும் ஆழப்படுத்துவதன் மூலமாக மழை எப்போதாவது வந்தாலும் அதை பயன்படுத்தி நிலத்தில் சேமிப்பதற்குடைய மிகப்பெரிய அந்த பணியை வந்து நாம் செய்ய வேண்டும். ஆனால் இது அரசு செய்ய வேண்டும். அரசு எப்படி செய்ய முடியும்? வேலை வாய்ப்பற்றிருக்கக்கூடிய கிராமப்புற இளைஞர்களையும் பெண்களையும் பயன்படுத்துவதன் மூலமாக அவர்கள் மம்மட்டியோடு காத்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் வேலை செய்ய தயார்னு. ஏன் அரசு அதை பயன்படுத்தக்கூடாது? அவங்களுக்கான ஒரு வேளை அரிசியும் அவங்களுக்கு ஒரு 200 ரூபா வந்து 300 ரூபா 400 ரூபா உங்களுக்கு வந்து ஒரு கூலி கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பமும் பொழைச்சிக்கும். ரொம்ப குறைஞ்ச காசில் வந்து கிராமப்புறங்களை வந்து பாதுகாக்க முடியும். கான்ட்ராக்ட் ஒப்பந்தக்காரர்களிடத்தில் விடுவதை விடவும் மக்களிடம் இந்த பணியை விட்டால் சிறந்த முறையில் செய்ய முடியும் என்பதற்கு இப்போ வந்து திமுகவினுடைய மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிற அந்த முயற்சி, பல்வேறு இளைஞர் அமைப்புகள், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போன்ற பல்வேறு அமைப்புகள், பல்வேறு சமூக நல அமைப்புகள் எல்லாம் இந்த பணியை செய்கிறாங்க. இது தமிழகத்தில் ஒரு புதிய சமூக பணிக்கான ஒரு மடையை திறந்து விட்டது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அரசினுடைய பங்கு என்பதுதான் இப்போ நம்முடைய கேள்வி. அரசு செய்கிற போது தமிழகமே தலை நிமிர்ந்து நிற்கும். ஆனால் இந்த அரசாங்கமே தலை குனிந்து இருக்கிறது என்பதுதான் வேதனையான செய்தி. கண்டிப்பாக சார்.
தொழில் வளர்ச்சி, விவசாயம் நம்ம பார்த்தோம், குடிநீர் பிரச்சனை நம்ம பார்த்துருக்கோம். புதிய தொழில்கள் அப்படின்னு வரும்போது இந்த கடந்த 7 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியிலையும் சரி, அதோட தொடர்ச்சியிலையும் சரி, இன்னைக்கு தொழில் வேலை வாய்ப்பு அப்படின்னும் போது இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு சூழல் தானே இருக்கு. முக்கியமான பகுதியை நீங்கள் கேட்டுக்கிறீங்க. எல்லாவற்றுக்குமே ஆதாரம் வந்து தொழில் தான், சம்பளம் தான், புருஷ லட்சணம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 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 குடும்பத்துக்கு வந்து ஆதாரமே வந்து வருமானம் தான். அந்த வருமானத்தை வந்து தொழில்கள் மூலமாக, வேலைவாய்ப்பின் மூலமாகத்தான் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் கடந்த 6 ஆண்டுகளில் பாரம்பரிய தொழில்களை பாதுகாப்பதற்கான எந்த விதமான தொலைநோக்கு திட்டம் இந்த அரசாங்கத்திட்ட இல்லை. வந்திருக்கிற புதிய நவீன தொழில்களை தக்க வைத்து கொள்ளவும் இந்த அரசாங்கத்துக்கு எந்த பொறுப்பும் இருப்பதாக தெரியல. தொழில் என்று வருகிற போது சேவை பிரிவு, உற்பத்தி பிரிவு, பாரம்பரியமான தொழில்கள், இது போன்ற பிரிவுகளெல்லாம் வந்து அவர் அரசு கவனம் செலுத்தும். தமிழ்நாடு அரசாங்கம் அதை செய்ய முடியும். ஆனால் செய்தார்களா என்பதுதான் கேள்வி. நீங்கள் வந்து பெரும் பன்னாட்டு கம்பெனிகள் முழுவதும் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் வந்த நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய நீர் வளத்தையும் மண் வளத்தையும் கொள்ளையிட்டு சென்றார்களே தவிர தமிழ்நாட்டுக்கான வளத்தை அவர்கள் எதையும் செய்யவில்லை. வேலைவாய்ப்பு என்பது வந்து உதாரணமாக ஆலை திறக்கப்பட்டது நோக்கியா, ஆனால் மூடப்பட்டதை தடுப்பதற்கு மாநில அரசாங்கத்துடைய பங்களிப்பு எதுவும் கிடையாது. இப்போ அதை வந்து தொழிலாளிகள் தான் எதிர்த்தாங்க, போராடினாங்க. அவங்களுடைய பாதுகாப்பு அவங்க தான் தேடிக்கினாங்க. அதே மாதிரி வந்து பட்டு நெசவு போன்ற தமிழ்நாட்டு, இந்தியாவிற்கே நமக்குன்னு இருக்கிற சில தொழில்கள் இருக்கிறது. பாரம்பரியமான பட்டு நெசவு தொழில், கைத்தறி நெசவு தொழில், திண்டுக்கல் பூட்டு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து சேலத்தினுடைய கொலுசு, பெரும் இது மாதிரியான தொழில்கள் முழுவதுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறார்கள். அந்த வேலை வாய்ப்பு, அதுக்கான மார்க்கெட் சந்தை, அது பாதுகாப்பதற்கான எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை. உதாரணமாக சொல்லணும்னு சொன்னாக்கா, காஞ்சிபுரத்தில் உற்பத்தியாகிற பட்டு சேலை, தமிழ்நாட்டில் உற்பத்தியாகிற பட்டு சேலை, இது இந்தியாவிலே வேறு எங்கேயுமே அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து நவீன எந்த விதமான கருவிகளும் இல்லாமல், ஆனால் கணினி ரகங்கள் உள்பட நவீனமாக கைத்திறன் மூலமாக உற்பத்தி செய்கிற மிகப்பெரிய தொழில் திறன். அதில் மட்டுமே தமிழ்நாட்டில் சில்க் இண்டஸ்ட்ரியில் மட்டுமே 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஹேண்ட்லூம்ஸில் டோட்டலாக 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க கைத்தறியில். பவர்லூமில் வந்து அதே 10 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. இப்படி லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு தருகிற இந்த தொழில் சம்பந்தமான அதற்கான தொழிலாளர்கள், தொழில் நலன் சார்ந்த வாரியங்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் கடந்த 7 ஆண்டு காலத்தில் இந்த அரசு ஒரு நலவாரிய கூட்டங்களை கூட கூட்டவில்லை. இது சம்பந்தமான தொழில் சம்பந்தப்பட்ட கூட்டங்களை கூட கூட்டவில்லை. தொழில் முனைவோரை அழைத்து தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்ன உதவி தேவைன்னு இவங்க கேட்கறதுக்கான எந்த திட்டமும் இல்லை. எல்லா தொழிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சேவை பிரிவு என்று சொல்லக்கூடிய போக்குவரத்து என்பதுதான் கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்குமான தொடர்பு, மிகப்பெரிய அவங்க தான் சங்கிலி. அந்த துறையை இந்த ஆட்சி நாசம் செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த தொழிலாளருடைய பணத்தை எடுத்து 7500 கோடி ரூபாய் இவர்கள் வந்து அந்த பணத்தை எடுத்து இவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. கிராஜுவிட்டி சட்டத்தை மீறி இருக்கிறாங்க, அவங்களுக்கான பேமெண்ட் ஆக்டை மீறி இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த வேலைநிறுத்த போராட்டத்தை கூட எதிர்கொள்ள முடியும் இந்த அரசாங்கத்தால். வெறும் 1000 கோடி தான் கொடுப்பேங்கிறாங்க. கிராமப்புறங்களுக்கு பேருந்து வசதி என்பது குறைக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து தமிழகத்தினுடைய வேலை வாய்ப்பை 86 லட்சம் பேர் வேலை கேட்டு பதிவு செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கு வேலை தருவதற்கான, புதிய தொழில்களை கொண்டு வருவதற்கான எந்த திட்டமும் இல்லை. மாறாக பன்னாட்டு கம்பெனி, உதாரணமாக சொல்லணும்னா தாமிரபரணி ஆற்றுல உங்களுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி நமக்கு வந்து வெளியே 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் வெறும் 37 பைசாவுக்கு அந்த அரசு வந்து இந்த அரசு கொடுக்குறாங்க. இது என்ன நியாயம் இது? அதே மாதிரி அந்த ஆறு முழுவதுமே வந்து தண்ணீர், நிலம் உள்பட 99 ஆண்டுகளுக்கு குத்தகை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதனால் வேலை வாய்ப்பு என்ன கிடைச்சிது அந்த மக்களுக்கு? ஒன்றும் கிடையாது. அதையே விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தால் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் முந்திரி என்பது மிக முக்கியமான தொழில், அதே மாதிரி கடலூரில் முந்திரி தொழில், இந்த தொழில்கள் முழுவதுமே வந்து விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. மின்சார வாரியத்தில் பணியாற்றுகிற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் 60,000 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் புதிய வேலைவாய்ப்பு என்பது அந்த துறையில் ஏராளமாக இருந்தும் அதற்கான எந்த விதமான ஏற்பாடும் கிடையாது. 75,000 பேர் ஒப்பந்த தொழிலாளிகள் இருக்கிறாங்க, அதுக்கான வேலைவாய்ப்பே கிடையாது. போக்குவரத்துலேயே ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்களே தவிர புதிய வேலைவாய்ப்பு கிடையாது. அரசு துறையில் பெரும் அளவுக்கான வேலைவாய்ப்பு என்பது இருந்தும் கூட அதை பூர்த்தி செய்வதற்கான ஒரு கொள்கை முடிவை எடுத்து தமிழ்நாட்டுடைய 86 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு என்பது ஒரு பகுதி உறுதி செய்யப்பட்டால், பாரம்பரிய தொழில்களுக்கான பாதுகாப்பினை ஏற்படுத்தப்பட்டால், தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளம், வாங்கும் சக்தி என்பது கூடும். அதன் மூலமாக தமிழகத்தினுடைய வருவாய் கூடும், தமிழர்கள் கம்பீரமாக இருப்பார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் தொழிலை நசுக்கி இருக்கிறது என்பதுதான் மிகுந்த கவலையோடு பார்க்கிறோம். எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியல. முறைசாரா தொழிலாளர் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. தொழிலாளர் துறை கிட்டத்தட்ட செயலந்து விட்டது. தொழிலாளர் லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட வந்து வசதியானவர்களுக்கு ஆதரவான ஒரு துறையாக மாற்றப்பட்டிருக்குது. கரப்ஷன், ஊழல் எங்கே பார்த்தாலும். இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஒரு தொழிற்சாலையினுடைய அதிகாரிகள் என்கிட்ட பேசுறதுக்கு சொல்கிறாங்க, உங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து நாங்கள் ஒரு தொழில் துவங்கத்துக்கு அப்ளை பண்ண அந்த மனு ஆரம்பிக்கிறதுலேருந்து நாங்கள் அனுமதி வாங்குற வரலும் ஏராளமான சட்டத்துக்கு விரோதமான முறையில் நாங்கள் வந்து பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இதை பார்த்தாலே பல பேர் நாங்கள் ஓடிட வேண்டியதாக இருக்குது. ஒரு பவர் வந்து மானியத்தில் கேட்டால் கூட அதுக்கு ஏகப்பட்ட லஞ்சம்.
இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரே வந்து 30 லட்சம் ரூபாய் ஒரு அரசு அதிகாரிகிட்ட கேட்டதாக வந்த செய்திகள், அது எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட முறையிட்டு ஒரு பாதுகாப்பு தேவை என்கிற முறையில் ஒரு வருடம் 30 லட்சம் என்றால் இப்படி நூற்றுக்கணக்கான ஊழியரிடத்திலே இவர்கள் எப்படி ஒரு அரசே இப்படி தடுமாறினால் எப்படி வேலைவாய்ப்பை பற்றியோ தொழில் வளர்ச்சியை பற்றியோ தொழில் பாதுகாப்பை பற்றி இந்த அரசு கவலைப்படும்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருண்ட தமிழகத்தை நோக்கி நாம் செல்கிறோமா என்கிற அச்சம் தமிழக மக்களுக்கு இருக்கிறது. இதில் ஒரு உடனடி மாற்றங்கள் தேவைப்படுகிறது. இந்த தலைமுறை, இளைய தலைமுறை புதிய தமிழகத்தை எதிர்பார்க்கிறது. அதற்கான எந்த விதமான சக்தியும் இந்த அரசிடம் இருப்பதாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் தெரியவில்லை. கண்டிப்பாக சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வரி ஜிஎஸ்டி சட்டம் இப்போ மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட அந்த ஜிஎஸ்டி வந்து நிறைய விதமான விமர்சனங்கள் இதில் இருக்குது. ஒரு தொழிலாளி, ஒரு அமைப்பை சார்ந்தவர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தொழிலாளிங்கிற முறையில் ஏற்கனவே வந்து ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற தொழிலாளிகிட்ட வந்து அந்த ஊர்புறனுடைய, நகர்ப்புறத்தினுடைய, கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்காக டேக்ஸ் பிடிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் நாங்கள் தரோம். ஆனால் அந்த கம்பெனி டேக்ஸ் கட்டுறது கிடையாது, ஒர்க்கர் தான் கட்டுறாரு, பில்லிலே கொடுத்துட்றாங்க. ஜிஎஸ்டி வரி என்பது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அது தமிழகத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். அது இந்தியா போன்ற பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வான மாநிலம் கொண்ட ஒரு நாடு என்பது ஒரு நாடு கிடையாது. இந்தியாங்கிறது பல நாடுகளின் நாடு. இது வட மாநிலங்கள் இன்றைக்கும் ரயில் போகாத மாநிலம். இன்றைக்கும் வந்து பல மாநிலங்களில் வந்து 3 வேளை சாப்பிட முடியாத கிராமப்புறங்களை கொண்ட ஒரு தேசம் இது. தமிழகமே உங்களுக்கு தெரியும், நகர்ப்புறத்தில் இருக்கிற வாழ்க்கை கிராமப்புறத்தில் கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டி வரி என்பது சரக்கு சேவை வரி கட்டணம் என்பது மாநிலங்கள் தங்களுடைய வளர்ச்சிக்காக தாங்களே வரி விதித்துக் கொள்ளுகிற அந்த கொள்கையிலிருந்து இனி நான் தான் வரி போடுவேன், நீங்கள் எல்லாம் என்னிடமிருந்து பணத்தை கேட்டு பெறுகிற பிச்சைக்கார மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய இந்த ஜிஎஸ்டி திட்டத்துடைய உட்கூறு. பெரிய இந்தியா வந்து வளர்ந்து வரக்கூடிய இந்த முதலாளித்துவ பொருளாதார முறையில் வரியினுடைய முறையை மாற்றுறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்க, ஒரு நோக்கியா செல்ஃபோன் அப்படின்னாக்கா அந்த செல்ஃபோனை வந்து நான் உற்பத்தி பண்ணி விற்கிறேன்னா தமிழ்நாட்டில் ஒரு வரி, மிஜோராமில் ஒரு வரி அப்படின்னு வர்றபோது என்னுடைய பொருள் வந்து விலை விற்பனையில் வித்தியாசம் வருது. ஆகவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்திய நாடு போது நான் ஒரு வியாபாரம் பண்ணணும், ஒரே மாதிரி வரி கொள்கை வேணும். இது முழுவதுமே பெரும் கார்ப்பரேட் கம்பெனி நலனுக்காக இந்த வரி கொள்கை மாற்றப்படுகிறதே தவிர மாநிலங்களின் நலனுக்காக அல்ல. இப்போ இந்த வரி கொள்கையினால் மாநிலத்துக்கு இழப்போகுது தமிழ்நாட்டுக்கு. அது என்ன சொல்கிறாங்க தெரியுமா, 5 வருஷத்துக்கு அதுக்கு இழப்பை நான் கொடுத்துட்றேன், இதுவரை நீ சத்தம் போடாதீங்க. அப்போ 6வது வருஷம் என்ன நடக்கும்? இப்போ 6.5 கோடி ஜனங்க வந்து நாளைக்கு 5 வருஷம் பொறுத்து வந்து 8 கோடியாக மாறலாம். என்னுடைய தேவை அதிகமாக இருக்கும். அப்போ நான் வரி போடுகிற என்னுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, மாநில சுயாட்சி பறிக்கப்படுகிறது, மாநிலத்தினுடைய சுயமரியாதையோடு என்னுடைய அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்ற கட்டாயம் பாதிக்கப்படுது. அதனால தான் என்ன ஆகி போச்சுன்னா, இனிமேல் உன் வருவாய் தேவை என்றால், இப்போது தமிழ்நாட்டினுடைய வரி தேவை என்பது 1,65,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட். இந்த கொள்கை வந்ததுன்னா என்ன நடக்கும்? நீங்கள் போய் கெஞ்சணும் மத்திய அரசாங்கத்திட்ட போய், ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இப்போவே ஏற்கனவே திட்ட கமிஷன் வந்து கலைச்சிட்டாங்க பிஜேபி அரசாங்கம். அதெல்லாம் கலைச்ச பிறகு இது மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் என்பது பலமாக்கப்படுகிறது. மாநிலங்கள் அதிகாரமற்ற நோஞ்சான் மாநிலங்களாக மாநிலங்கள் மாற்றப்படுகிறது என்பது இதுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம். இதன் மூலமாக முதுகெலும்பெற்ற தமிழகத்தினுடைய மாநிலங்களுடைய தன்மையை மாற்றுகிற பாஜகவின் ஒற்றை அடையாள அரசாங்கமாக மாற்றுவதுதான் அவருடைய வரி கொள்கையின் நோக்கம். மத்திய அரசாங்கம் பலமாக இருக்கும். நான் விரும்புகிற அரசியல், நான் விரும்புகிற கூட்டணி, நான் விரும்புகிற தேவை தமிழகம் தந்தால் உனக்கு நான் ஏதாவது செய்வேன் அப்படின்னு பேரம் பேசுவதற்கும் இந்த வரி கொள்கை பயன்படும். அரசியல் ரீதியாகவே மாநிலங்களுடைய தன்னுடைய சுய தேவைகளை பலகீனப்படுத்துகிற கொள்கையும் இதற்குள் இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். கண்டிப்பாக சார். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழலில் இன்னைக்கு தமிழகம் போயிட்டுருக்கு. அதை காக்க வேண்டிய, சரி பண்ண வேண்டிய அரசாங்கம் எப்படி செயலற்று போயிருக்குன்ற நிலையை பார்க்குறோம். ஒரு அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற முறையில் மக்களோட பிரச்சனைகள் என்ன, அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள்லேருந்து நம்ம பார்க்கும்போது அதை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு தமிழக அரசு இருக்குது. மத்திய அரசாங்கம் இதை எந்த அளவுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய உரிமைகளை இன்னைக்கு இவங்க நிலைநாட்ட பார்க்குறாங்க. ஒரு எழுச்சி அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதை மக்கள் மத்தியில் இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை எவ்வளவு தீவிரமா செஞ்சுட்டு இருக்காரு. மாற்றம் அப்படிங்கிறத வந்து மக்கள் இன்னைக்கு உணர வேண்டிய கட்டாய சூழல் இருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். நாள்தோறும் நாம் சந்திக்கும் பல நிகழ்வுகளில் இருந்து பல அரிய தகவல்களை சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏதோ இந்திய தேசிய பற்றுதல் இல்லை, தமிழகம் தேசிய நீரோட்டத்திலிருந்து விலகி நிற்கிறது, தேசிய உணர்வோடு ஒன்ற வேண்டும் என்றெல்லாம் நமக்கு பலர் தேவையற்ற அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக சொன்னால்
இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் முதலாக இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது என்றால் யாரோ ஒருவருடைய வீட்டிலோ பொது திடலிலோ அல்ல, தமிழகத்தில் இருக்கிற கோட்டையில் முதலாக இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது தமிழ்நாட்டிலே தான். எனவே நமக்கு திரைப்படத்திலே அந்த தேசிய கொடியை போட்டு தேசிய கீதத்தை போட்டுத்தான் தேசிய உணர்ச்சியை ஊட்ட வேண்டும் என்பதல்ல. விடுதலை களத்தில் விடுதலை போராட்டத்தில் மிக உறுதியாக இருந்த மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. அந்த உணர்வு இயல்பாக வர வேண்டும். இந்த தேசம் நமக்கானது என்கிற எண்ணம் வந்தால் யார் ஒருவரும் தேசிய உணர்ச்சியை ஊசி போட்டு உள்ளேற்ற வேண்டிய தேவை இருக்காது. அப்படி இல்லாமல் என் மொழிக்கு இங்கே இடமில்லை, என் பண்பாட்டுக்கு இங்கே இடமில்லை, எல்லாம் அழிக்கப்படும் என்கிற போது அந்த தேசிய நீரோட்டத்தில் கலப்பதற்கு யார் ஒருவருக்கும் தயக்கம் மட்டுமல்ல, அதில் ஒரு எதிர்ப்பும் வரும். இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் எப்போது தமிழ்நாட்டில் முதலாக தேசிய கொடி ஏற்றப்பட்டது என்கிற செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அதனை உரிய ஆதாரங்களோடு திருமாவேலன் அவர்கள் பெரியோர்களே தாய்மார்களே என்னும் புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். விகடன் பிரசுரமாக அந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. 1932ஆம் ஆண்டே தமிழகத்தின் கோட்டையில் திடீரென்று ஒரு நாள் தேசிய கொடி பறந்திருக்கிறது. 47 தான் விடுதலை வந்தது. அதற்கு ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டென்று ஒரு நாள் அதிகாரிகளெல்லாம் ஆங்கிலேயர்களெல்லாம் அதிர்ந்து போகிற வகையில் தமிழகத்தின் தலைமைச் செயலகத்திலே ஒரு தேசிய கொடி பறந்திருக்கிறது. அந்த செய்தியை திருமாவேலன் தன் நூலில் பதிவு செய்திருக்கிறார். அந்த இளைஞனினுடைய பெயர் ஆர்யா என்பது. அவனுக்கு இந்த நாட்டில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்கிற எண்ணம். அதற்கு எது உந்துதல் என்றால் நேரு அவர்களினுடைய உரை உந்துதல். முழுமையான விடுதலை என்று 1930களுக்கு பிறகுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த நிலைப்பாட்டுக்கு வருகிறது. அப்போது நேரு அவர்கள் சொல்கிறார், வருகிற ஜனவரி 26ஆம் தேதி சுதந்திர தாகம் பொங்கி எழட்டும், தேசிய கொடிகள் எங்கும் பறக்கட்டும். அப்போது வடிவமைத்த அந்த தேசிய கொடி இப்போது இருக்கிற தேசிய கொடியிலிருந்து சின்ன வேறுபாட்டோடு இருந்தது. அதே காவி நிறம் மேலே, பச்சை நிறம் கீழே, வெள்ளை நிறம் நடுவில். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அசோக சக்கரத்துக்கு பதிலாக அன்றைக்கு ராட்டை இருந்தது. அதுதான் முதலில் வடிவமைக்கப்பட்ட ஒரு கொடி. எனவே இந்த கொடியை உருவாக்க வேண்டும் என்று ஒரு தீராத ஆர்வத்தோடு அந்த ஆர்யா என்கிற இளைஞன் பல்வேறு கடைகளிலே போய் கேட்கிறான். கடைக்காரர்கள் கொடுக்கிறார்கள், ஆனால் அதுவெல்லாம் அவனுக்கு நிறைவு தரவில்லை. சின்ன சின்ன கொடியாக இருக்கிறது. அவன் கேட்கிறான், ஒரு மிகப்பெரிய கொடி வேண்டும் என்று. கடைக்காரர்கள் சொல்கிறார்கள், இந்த கொடியை நாங்கள் விற்பதற்கே பயந்து இருக்கிறோம். இதற்கு இடையிலே நீ இவ்வளவு பெரிய கொடி கேட்டால் நாங்கள் கடை வைத்திருப்பதா இல்லையா போ என்று அனுப்பிவிடுகிறார்கள். அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, யாரும் கொடி தைத்து தரமாட்டார்கள், நாமே தைத்து கொள்ளலாம். அதற்கு எளிமையான ஒரு வழி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வேட்டியை அவன் விலைக்கு வாங்குகிறான். விலைக்கு வாங்கி அன்று இரவு அந்த வேட்டியை 3ஆக பகுத்து போகிற போதே பல்வேறு வண்ணங்களில் தேவையான வண்ணங்களில் அவன் அந்த பெயிண்ட் என்பதை வாங்கி கொண்டு போகிறான். வீட்டுக்கு போனதற்கு பிறகு அந்த வேட்டியை விரித்து அந்த மேலே இருக்கிற 1/3 பாகத்திலே காவி வண்ணம், கீழே இருக்கிற 1/3 பாகத்திலே பச்சை வண்ணம் என்பதை வரைந்து இடையில் வெள்ளையாக இருக்கிற பகுதியிலே நீல நிற பெயிண்டின் மூலமாக ஒரு ராட்டையையும் வரைகிறான். ஆயிற்று, இந்தியாவின் தேசிய கொடி வந்துவிட்டது. ஆனால் எங்கே எப்படி பறக்க விடுவது? இவனுக்கு இருக்கிற விருப்பமெல்லாம் தலைமைச் செயலகத்திலே பறக்க வேண்டும் என்பது. ஆனால் அது அத்தனை எளிதன்று. ஆனாலும் அதற்காக ஒரு திட்டமிடுகிறான். இந்த வேட்டியை மடித்து தன்னுடைய உள்ளாடைகளுக்கு உள்ளே வைத்து கொள்ளுகிறான். பிறகு ஒரு சின்ன கத்தி, ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து வைத்துக்கொண்டு 1932ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, ஏனென்றால் 26ஆம் தேதி அந்த கொடியை ஏற்ற வேண்டும் என்று நேரு சொல்லியிருக்கிறார். எனவே 25ஆம் தேதி மாலையில் அவன் தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு போகிறான். விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவினுடைய மருமகன் வேணுகோபால், அவன்தான் இவனுடைய நண்பன். 2 பேருமாக ஒரு திட்டமிட்டு கொண்டு நியூ எல்ஃபின்ஸ்டோன் என்று அன்றைக்கு சென்னையிலே அண்ணா சாலையிலே ஒரு திரையரங்கம் இருந்தது. இப்போது நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்களினுடைய சிலை இருக்கிறதே, அந்த சிலைக்கு நேர் எதிராக இருந்த ஒரு திரையரங்கத்தினுடைய பெயர் நியூ எல்ஃபின்ஸ்டோன் என்பது. இன்றைக்கு அங்கே அது வணிக வளாகமாக மாறிவிட்டது.
அந்த நியூ எல்ஃபின்சன் தியேட்டருக்கு ஒரு சிறப்பு உண்டு. அப்போது தமிழகத்தின் தலைமைச் செயலகத்தில் இருந்த பல வெள்ளைக்கார அதிகாரிகள் அந்த படத்திலே தான், அந்த திரையரங்கத்திலே தான் வந்து படம் பார்ப்பார்கள். அந்த திரையரங்கில் பெரும்பான்மையாக ஆங்கில படங்கள் ஓடும். அந்த திரையரங்கம் ஏறத்தாழ 70கள் 80கள் வரைக்கும் கூட இருந்தது. பிறகுதான் அது மாற்றப்பட்டது. பிறகு அங்கே மலையாள படங்கள் எல்லாம் 80களிலே ஓடின. நான் சொல்லுகிறேன் 1932இல் ஆங்கில படங்கள் அதிகமாக ஓடும். ஆங்கிலேய அதிகாரிகள் அந்த படம் பார்க்க வருவார்கள். அவர்களோடு சேர்ந்து இவனும் அந்த படம் பார்க்க போகிறான். ஜனவரி 25ஆம் தேதி இரவு காட்சி 9:30 மணிக்கு தொடங்கி 12 மணிக்கு அந்த காட்சி முடிவடைகிறது. 12 மணிக்கு முடிவடைகிற போது அதிகாரிகள் எல்லாம் வெளியிலே கலைந்து அப்படியே நகர்ந்து போகிறார்கள். அந்த கூட்டத்தோடு இவர்களும் சேர்ந்து நடக்கிறார்கள். நடந்து மெதுவாக அந்த கோட்டையில் இருக்கிற காலனிக்கு அவர்கள் போகிறார்கள். இந்த பையன்களும் உள்ளே போனதற்கு பிறகு வேணுகோபாலை அனுப்பிவிட்டு ஆரியா மட்டும் அந்த இருட்டிலே தங்கி என்ன செய்கிறானால் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு யாரும் இல்லாத நேரத்தில் அந்த கொடி கம்பத்திலே ஏறுகிறான். அங்கே இருக்கிற இன்றைக்கு நாம் பார்க்கலாம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடி கம்பம் இருக்கிறதே, பிரிட்டிஷ் ஜாக் கொடி பறக்கிறது. அந்த கொடி கம்பத்தில் மெதுவாக ஏறுகிறான். 200 அடி உயரம். 140 அடி போனதற்கு பிறகு மிகவும் துயரப்பட்டு மீதம் இருக்கிற 200 அடிக்கும் போய் அங்கே இருந்த பிரிட்டிஷ் ஜாக் கொடியை எடுத்துவிட்டு இந்திய தேசிய கொடியை கட்டிவிட்டு மெதுவாக கீழே இறங்கி யாருக்கும் தெரியாமல் நடந்து வெளியே போய்விடுகிறான். அடுத்த நாள் காலை ஜனவரி 26 அந்த அதிகாரிகள் விழித்து பார்க்கிற போது அத்தனை பேருக்கும் அதிர்ச்சியாக இருக்கிறது. அங்கே இந்திய தேசிய கொடி புதிதாக வடிவமைக்கப்பட்டதே, அந்த கொடி அங்கே பறந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் அதிர்ந்து போனார்கள். நாடே பரபரப்பாகியது. பிறகு அங்கே என்ன நடந்தது என்பதெல்லாம் நாம் பார்க்கலாம். ஆனால் இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சி வடிவமைத்த இந்திய தேசிய கொடியை முதலில் பறக்க விட்டவன் ஒரு தமிழ் இளைஞன். அது பறந்த இடம் சென்னையின் தலைமைச் செயலகம் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று குறிப்பு. நாளுக்கு நாள் அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. இவற்றில் இருந்து நாம் அறிய வேண்டிய தகவல்கள் என்ன என்பதை இன்றைய பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் அட்வான்ஸ்மெண்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பிரிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிக் டேட்டா, பெரும் தரவு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஸோ இந்த பிக் டேட்டானா என்ன, பிக் டேட்டானால் நமக்கு நம்ம வேர்ல்டு நம்ம கண்ட்ரியில் வந்து என்னென்ன இதிலெல்லாம் பிக் டேட்டா யூஸ் பண்ணுறோம், இந்த இண்டஸ்ட்ரியிலெல்லாம் எந்தெந்த செக்டார்லாம் பிக் டேட்டா வந்து பெரிய இம்பேக்ட் ஆகுது, இதில் உள்ள டூல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ பிக் டேட்டாங்கிறது ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ணுறோம். இதுதான் வந்து பிக் டேட்டா. இப்போது வந்து ஏன் டேட்டா முன்னால் ஜென்ரேட் பண்ணலையான்னு கேட்கலாம். இப்போ டேட்டா ஜென்ரேட் பண்ணுறதுனா இப்போ தான் உள்ள சுச்சுவேஷன்ஸ்லாம் ஈவன் ஒரு சின்ன குழந்தைகள் கூட ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்காப்புல. அது மாதிரி நிறைய வந்து டேட்டா ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஃப்ரம் சைல்டுஹுட் டு ஏஜ்டு பீப்புள் இன் எனி இண்டஸ்ட்ரி. அப்படிங்கும்போது எல்லா டேட்டாவையும் ஜென்ரேட் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு வந்து சாதாரண ஒரு ஓல்டு சிஸ்டம், ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் நம்ம நியூ சிஸ்டம் போகிறோம். அந்த ஓல்டு சிஸ்டத்தில் எப்படின்னா கொஞ்சம் பீப்புள் தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜென்ரேட் பண்ணுறாங்க டேட்டாவை. அதேமாதிரி நிறைய பேர் கன்சியூமர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா, ட்விட்டரு, யூடியூபு, கூகுள் ப்ளஸ்ஸு, லிங்க்டன், இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றிலையும் இப்போ ஃபேஸ்புக்கெலாம் பார்த்திங்கன்னா 100 டெராபைட் பர் டே, 400 மில்லியன் வந்து ட்வீட்ஸ் பர் டே ட்விட்டரில். இது மாதிரி ஒரு 60 பிக்சர்ஸ் இது வந்து டயக்ராம் வந்து டவுன்லோட் பண்ணுறோம் யூடியூப்பில். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நமக்கு பிக் டேட்டா வந்து மெயின் கான்செப்ட் இது தான். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்க்கெலாம் ஜென்ரேட் பண்ணும்போது அதை ஸ்டோர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும். தட் இஸ் பிக் டேட்டா. இப்போது இந்த பிக் டேட்டாவில் வந்து மெயினாக பார்த்தோம்னா 3V அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வால்யூம், வெலாசிட்டி, வெரைட்டி.
இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு, குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா. வால்யூம்னா சைஸு. ஸோ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கு ஒரு கேபியில் இருக்கும். அதுக்கப்புறம் இமேஜஸ்ன்னு இருக்குது, MP3. அதுக்கப்புறம் வீடியோ இருக்குது, அதுக்கப்புறம் ஹை டென்சிட்டி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிட்டு, பைட்டு, கிலோபைட்டு, மெகாபைட்டு, ஜிகாபைட்டு, டெராபைட்டு, பெட்டாபைட்டு, எக்ஸ்ட்ரா பைட்டு, இந்த மாதிரி நிறைய சைஸ் இருக்குது. அந்த சைஸ் ஃபுல்லாகவே வந்து நமக்கு மெயினான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பிக் டேட்டாவில். ஸோ அந்த சைஸ் ஃபுல்லாக உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். இன்னொன்று ஸ்பீடு, அதுதான் வந்து வால்யூம், வெலாசிட்டி. ஸ்பீடு வந்து என்ன ரேட்டில் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக சொல்லுவோம், ஒரு நிமிஷத்தில் இந்த வந்துருங்க 2 நிமிஷத்தில் பண்ணிடுவோம் வேலையை. அந்த 2 நிமிஷங்கிறது இங்கெல்லாம் ஒரு பெரிய, இப்போ ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2.7 பில்லியன் லைக்ஸ் வந்து பர் டே வருது, ஜென்ரேட் ஆகுது. முதல்ல சொன்ன மாதிரி ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் ட்வீட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. இது எல்லாத்தையுமே இமீடியட்டாக அந்த லைக்ஸ் யார் பண்ணியிருக்கா, ட்வீட் யார் பண்ணியிருக்கா எல்லாத்தையும் கொடுக்கணும். அதனால் அது ஸ்பீடு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த பேட்ச் ப்ராசஸிங் அப்படிலாம் இல்லாமல் டைனமிக்காக இருக்கணும், அது வந்து ஸ்பீட். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரைட்டி, இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா எப்படி இருக்கும், அதாவது என்ன கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா, என்ன சோர்சஸ் ஆஃப் டேட்டா வருது, ஸ்ட்ரக்சர்டா அன்ஸ்ட்ரக்சர்டா, இந்த மாதிரி இருக்கிறது வெரைட்டி. இந்த 3 V தானா அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டரான் இன்னொரு 2 V ஆட் ஆச்சு. அது வந்து இந்த 4th V வந்து ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் அ வெராசிட்டி, அதாவது ட்ரூத்ஃபுல்னஸ் ஆஃப் தி டேட்டா. ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும். இப்போ அது எவ்வளவுக்கு வந்து உண்மையுள்ள டேட்டா நமக்கு கண்டென்ட் ஆக்சுவலாக தேவைப்படுது. இப்போ சில இதெல்லாம் இப்போ வாட்ஸ்அப்லாம் வேர் ஆர் யூ அப்படிங்கிறதுக்கு WRU. இப்போ ஈவன் ஓகே அப்படிங்கிறது 2 எழுத்து தான், அவன் கேன்னு போடுவோம். ஸோ இந்த மாதிரி சில டேட்டாஸ்லாம் வரும்போது எது அது ஒர்த்ஃபுல்லாக ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். லாஸ்ட் ஒன் வந்து வேல்யூ, ஒர்த்ஃபுல்னஸ் ஆஃப் த டேட்டா. ஸோ இந்த ஒர்த்ஃபுல் ஆஃப் த டேட்டா ஃபார் டெசிஷன் மேக்கிங், அந்த இதுக்கு வந்து நம்ம வேல்யூ பார்க்குறோம். ஸோ இந்த 3 V's பேசிக்கலாக, அதுக்கப்புறம் 2 V's இதாக இருக்குது. இப்போது இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீல்டில் நிறைய அட்வான்டேஜஸ். நம்ம எல்லா செக்டாரையும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு, என்டர்டைன்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு ஹெல்த்து, இல்லைன்னா ஒரு பர்ச்சேஸு, ஒரு மார்க்கெட்டிங்கு, ஒரு கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணணும். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிக் டேட்டா யூஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியலில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோம்னா USA ஒரு கண்ட்ரி, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் 30% ஆஃப் தி சீரியஸ் க்ரைம் வந்து இதனால் ரெடியூஸ் ஆகிருக்கு. அது மாதிரி ஸ்ட்ரீட் லைட் கன்சப்ஷனில் வந்து நார்வேயில் பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் லைட் கன்சப்ஷன் வந்து 60% ஆஃப் த கன்சப்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டில் கூட இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் முடித்தாங்க. அது மாதிரி இன்னொரு USA வந்து போர்லாண்டில் பார்த்திங்கன்னா நம்ம டிராஃபிக் இது ஃபுல்லாக சிக்னல் ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும்போது நமக்கு அது டெக்னாலஜி பார்த்தோம்னா என்ன டெக்னாலஜி, என்ன இதில் டூல் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹடூப் அப்படிங்கிற டூல் இருக்குது. இது தவிர கெசன்ட்ரா, MongoDB, Neo4j, அது மாதிரிலாம் நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் வந்து ஹடூப்புங்கிறது மெயினான டூலு. இந்த ஹடூப் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங். இது ஆக்சுவலி இதில் வந்து இந்த டாக் கட்டிங் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கூகுள் வந்து ஒரு பேப்பர் போட்டாங்க. இவர் இந்த ப்ராசஸில் இருக்கும்போது GFS, கூகுள் ஃபைல் சிஸ்டம். இப்போ இவர் வந்து அதை வந்து HDFS, ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்து அந்த ப்ராசஸ் எப்படின்னா ஹடூப்பில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதோட ஹார்ட்வேர், என்ன ஹார்ட் டிஸ்க் இருக்கோ, நம்ம வீட்டில் ஹார்ட் டிஸ்க் இருக்கோ அந்த இதை வச்சுட்டு நம்ம கார்ப்பரேட் கிளஸ்டரே வந்து க்ரியேட் பண்ணலாம். கமாடிட்டி ஹார்ட்வேரை வச்சு கிளஸ்டர் கார்ப்பரேட் கிளஸ்டரை க்ரியேட் பண்ணலாம். அதான் அதோட மெயினான அட்வான்டேஜ் ஹடூப்பில். ஸோ இந்த ஹடூப்பை தவிர ஹடூப் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹடூப் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது ஹைவு, பிக்கு, ஸ்கூப்பு, ஃப்ளோமு, ஹச்பேஸு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் வந்து ஹடூப். அந்த ஹடூப் வந்து ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்குரிய ஒர்க்கு வந்து HDFC, தட் இஸ் இப்போ பார்த்தோமே நம்ம ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். மேப் ப்ரொடியூஸுங்கிற ஒரு டூல் இருக்குது, அதுதான் வந்து அனலைசிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஹடூப் எக்கோசிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா, ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னா இப்போ CRM, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், என்டர்பிரைஸ் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட், ERM, இப்போ ஒரு DBMS, RDBMS, இந்த மாதிரி டேட்டா ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா. இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கெலாம் என்ன ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறோம்னா OLTP அப்படின்னா, அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிறது இது ஸ்ட்ரக்சர் டேட்டாவை. இதே மாதிரி அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் OLAP
ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் அப்படின்னு வச்சோம்னா அது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாலாம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு, இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும் நமக்கு அங்கேருந்து. அதுக்கப்புறம் சோசியல் மீடியா, இது எல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இது வந்து அந்த மார்க்கெட் ட்ரெண்டையும் அந்த காம்படிட்டிவ் ரேஷியோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ த அனலைசிங் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் OLAP, இந்த OLTP, OLAP ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்கை விட ரியல் டைம் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், ரியல் டைம் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் ஆக்சுவலி RTAP. ஸோ ரியல் டைம் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் தான் வந்து நம்ம இந்த பிக் டேட்டா டெக்னாலஜி, பிக் டேட்டா ஆர்கிடெக்சரையும் அதோட டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணி நம்ம ரியல் டைம் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் வந்து யூஸ் ஆகுது. இப்போது நம்ம இந்த அளவுக்கு நம்ம க்ளவுட் இந்த பிக் டேட்டாவை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்டு நம்மளோட வேர்ல்டில் வந்து இண்டஸ்ட்ரீஸ், நம்ம சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு செக்டார்லேயும் நமக்கு யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு பண்ணுறோம். ஸோ அப்படின்னு பண்ணும்போது நமக்கு வந்து சில டூல் வந்து அதுக்கு சப்போஸ் என்ன டிவைஸ் அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன இதில் இருந்து நம்ம பெரிய இது அச்சீவ் பண்ணுற வர நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம பிக்காகவே. ஸோ திங்க் பிக்கு, அச்சீவ் பிக்கு, அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஹையாக திங்க் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் பிக் இருக்கிறங்கிற நேமை வச்சுக்கிட்டு ரொம்ப ஹையாக திங்க் பண்ணுவோம், ரொம்ப பிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதே மாதிரி அச்சீவ் பண்ணுவோம். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுதான் பிக் டேட்டாவோட மொத்த சாராம்சம். நம்ம அடுத்த வாரம் வந்து அட்வான்ஸ்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அடுத்த ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் உங்களை பார்க்குறேன். நன்றி. வேர் நன்றாக இருந்தால்தான் மரம் தழைத்து வளரும். நம் சுற்றுச்சூழல் நன்றாக அமைந்தால்தான் நாம் ஆரோக்கியமும் ஆயுளும் நீடிக்கும். எனவே சுற்றுச்சூழலை பற்றி பல அரிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலை வான நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினமாக நம்முடைய நாடு கொண்டாடுகிறது. அந்த அறிவியல் தினத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. கிட்டத்தட்ட 1987 ஆண்டு இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு முடிவு நம்முடைய நாட்டிற்கு ஒரு உன்னதமான நாளாக அது கிடைத்தது. ஏன் பிப்ரவரி 28ஆம் தேதி அந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று நாம் நினைத்திருக்கிறோம் என்றால், நம்முடைய உலகம் போற்றுகிற விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய சர் சி.வி. ராமன் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய அரசு நமக்கு ஒரு நாளை குறித்து கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு ராமன் எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிற அந்த உலக பிரசித்தி பெற்ற கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கு பல தொழில்நுட்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த தினத்தை கொண்டாடுவதோடு இல்லாமல் இந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள் ஒரு சாமானிய மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கோடு அதையும் தாண்டி நம்முன் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய உத்திகளை வகுக்கிற ஒரு தினமாகவும் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. சர் சி.வி. ராமனுக்கு ஏன் இப்படி ஒரு சிறப்பு தன்மை கிடைத்தது என்றால், தான் செய்த அந்த கோட்பாடு, அந்த ஆராய்ச்சி இன்று வரை அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டிருப்பதோடையும் தாண்டி அறிவியலில் இந்தியாவிற்கு ஒரு பெருமை சேர்த்தவர் என்ற அடிப்படையில், ஏனென்றால் அறிவியலில் முதல் நோபல் பிரைஸை பெற்றுத்தந்த அந்த விஞ்ஞானியை நினைவுகூற வகையில் இந்த தினம் வருடம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்திற்கு ஒரு தனித்தன்மை என்னவென்று கேட்டால், இன்னும் கருப்பொருளாக சொல்லுவது என்னவென்று கேட்டால், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புள். மாற்றுத்திறனாளிகளை அவர்களுக்கு உதவுகிற வகையில் நம்முடைய தொழில்நுட்பங்களை எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில்
இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று இந்த வருடம் ஒரு கருப்பொருள் தந்திருக்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுவதுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுகிற வகையில், அவர்கள் பயன்படுகிற வகையில் பல தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இந்த தினம் இந்த வருடம் கொண்டாடப்படுகிறது. இன்னும் சற்று மாற்று சிந்தனையோடு பார்க்கிற பொழுது, நம்முடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வகையில் நாம் அறிவியலிலும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பல வெற்றிகளை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அறிவியலும் தொழில்நுட்பம்தான் பல தீர்வுகளை தந்து கொண்டிருக்கிறது. நாம் குடிக்கின்ற நீரை சுத்தமாக்குவதற்கு இன்றைக்கு பல தொழில்நுட்பங்கள் உருவாகி இருக்கிறது. ஆனால்தான் இந்த தினத்தில் நாம் நினைத்து பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், நம்முடைய பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு இத்தகைய அறிவியல் கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள் பல தீர்வுகளுக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறது என்பதோடு இல்லாமல், இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற சவாலாக இருக்கிற அந்த பிரச்சனைகளை நாம் பட்டியலிட்டு அதற்கு வேண்டிய ஆராய்ச்சிகளையும் அதன் மூலம் வருகிற தொழில்நுட்பங்களையும் நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு புது நியதி இப்பொழுது நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இந்த வருடம் கொண்டாடுகிற நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை வழங்கக்கூடிய, அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை புரிந்து உதவக்கூடிய வகையில் தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இப்பொழுது நமக்கு இருக்கிறது. இந்த தினத்தில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு நம்முடைய இயற்கை வளங்கள் அழிந்து கொண்டிருக்கிற நேரங்களில் கூட இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் பல மாற்று வழிகளை நமக்கு தந்திருக்கிறது. உதாரணமாக, இன்றைக்கு கட்டடம் கட்டுவதற்கு மணல் இல்லாமல் நம் பற்றாக்குறையாக இன்னைக்கு சூழல் இருக்கிறது. அல்லது பரம்பரையாக பயன்படுத்துகிற செங்கல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஃப்ளையாஸ் என்று சொல்லப்படுகிற அத்தகைய சாம்பல்களை பயன்படுத்தி இன்றைக்கு கட்டடங்கள் கட்டுவதற்கு நாம் மாற்றுப் பொருள்களை இயற்கை வளங்களாக வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட அந்த சில பொருள்களை இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் மூலம், அவற்றை மறுசுழற்சியின் மூலம் இன்றைக்கி கட்டடங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு காலத்தில் கட்டடங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட நம்முடைய இயற்கை வளங்கள் இன்றைக்கு மிகவும் மிகவும் குறைந்து விட்டது. ஆனால்தான் இந்த தினத்தில் நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய அதே சூழ்நிலையில் நாம் இன்று கூட இயற்கை வளங்களை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு பல மாற்று தொழில்நுட்பங்களை நாம் பெறுவதன் மூலம் இன்று கூட நம் கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். அதுபோன்றுதான் இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களும் இன்னைக்கு மாசுபட்டிருக்கிற அதே வேளையில் அவற்றை சுத்திகரிக்கிற ஒரு சூழல். பல 2-3 வாரங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருமுறை அதை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்பொழுது கூட நம்முடைய இடங்கள் மாசுபடுகிறது. அதுவும் எண்ணெயால் மாசுபட்டிருக்கிற அந்த இடத்தை சுத்தப்படுத்துவதற்கு தொழில்நுட்பம் தேவையாக இருக்கிறது. அது ஆராய்ச்சியின் மூலம் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால்தான் இந்த தினத்தில் நாம் சிறப்பாக நினைக்க வேண்டிய விஷயம், நம்மை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வகையில் இந்த நாள் ஒரு மாற்று சிந்தனையை வழங்கக்கூடியதாக இது இருக்க வேண்டும். இரண்டாவது, விஞ்ஞானிகள் பல தொழில்நுட்பங்களை உருவாக்கி நம் மக்கள் முன் இருக்கிற, மக்களுக்கு தேவையாக இருக்கிற விஷயங்களை முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு சூழலில் நாம் இந்த தினத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஏற்கனவே மாசுபடிந்திருக்கிற இடங்களையும்
நீர்நிலைகளையும் வானமண்டலத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக செய்கிற பொழுது இந்த அறிவியல் தொழில்நுட்ப நாள் அந்த தினத்தை கொண்டாடுகிற அந்த தினத்தில் நம்முடைய இந்தியா பல பல புது புது தொழில்நுட்பங்களை பெற்று பல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். ஆனால் இன்று கூட த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லுகிறோம். த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்வதனுடைய நோக்கமே என்னவென்று கேட்டால், நம்முடைய வளர்ச்சியும் அதையும் தாண்டி நம்மளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இந்த அறிவியல் தொழில்நுட்பம் நமக்கு உருவாக வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இன்று கூட நம்முடைய நாடு தன்னிறைவோடு இருக்கிறது. பால் உற்பத்தியில் முதலிடம் பெறுகிறது. அது மாதிரி காய்கறி உற்பத்தியில் 4வது இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது. நெல் உற்பத்தியில் முதலிடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பல சூழ்நிலைகளில் நாம் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை நிலைநிறுத்தியிருக்கிறோம் என்று கேட்டால் அதற்கு அறிவியல் தொழில்நுட்பம் அதனோடு இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலம் இந்த நிலை சிறப்பான முறையில் இன்று கூட இருக்கிறது. அவற்றை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக. அதற்கு இந்த நாள் நமக்கு உதவுகிற பொழுது நிச்சயமாக இந்த தினத்தினுடைய பலனை நாம் அணுகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது.